வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? இது தேர்தல் காலம். டெல்லியிலிருந்து அடிக்கடி விமானங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கிருந்து அப்படியே காரைக்கால் போயிருக்கிறாரு. இப்ப என்னப்பா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வரைஞ்சிருக்கிறாரு தாமரை சின்னத்தை. பிரமாதமா சின்னத்தெல்லாம் வரைஞ்சிட்டு மேடையில பேசுறப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, என்ன பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றப்ப சாமி சாமின்னு முடிகிற மாதிரி ரெண்டு பேரும் பேர் வச்சா கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? அப்படி ஒரு கன்ஃபியூஷன் ரங்கசாமிக்கும் நாராயணசாமிக்கும் ஏற்பட்டிருக்கு. हमारे 5 साल जो गड्ढा कर कर गए थे नारायण सामी जी, वो गड्ढे को भरने में गए. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். ரங்கசாமி அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण सामी गड्ढा कर कर गए थे. मतलब இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார். காரைக்கால அப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க. இங்கிட்டு சிஎம் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இன்பதிர்ச்சி கொடுத்தாரா இல்லையா? ஏகப்பட்ட பேருக்கு 5000 ரூபாய் கண்ணு விழிச்சு பார்த்த உடனே நிறைய பேருடைய வங்கி கணக்குல கிரெடிட் ஆயிருக்கும். சரி, திட்டங்கள்லாம் வந்து சேர்ந்துச்சா இல்லையா, எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார். இது வந்துச்சா உங்களுக்கு? இப்பதான் வந்துச்சா அல்லது முதல்ல வருது? 1000 ரூபாய் முதல்ந்து வருது, ஃபர்ஸ்ட்ந்து வருது, ஆரம்பத்துல வருது. ஆமா, என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆயிடுது. இது யாருது? என் மக பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பசங்களை படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. காலேஜ் படிக்கிறேன்னா? காலேஜ் படிக்கிறாங்க 2 பேரும். இந்த காலேஜா? பிரியாதர்ஷினி ஸ்டாக்ரேட் காலேஜ். லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? முதல்ல எங்கள் பசங்க காலேஜ்னு சொன்னாங்க. ஃபோனில் வந்துருக்கு, செல்ஃபோனில் மட்டுமா? நல்லா படிப்பாவா? கோலார்பேட்டையில் பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஷாக். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தாவேக தலைவர் விஜய் விமர்சனத்தை முன்வைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? நீங்களே பாருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஆச்சு இப்படி ஒரு கிரிக்கெட்டை விளையாண்டே தீரணுமப்பா அப்படின்னு ஏகப்பட்ட கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் தோணும். அப்படி என்னடான்னா, உரைப்பணின்னு ஊட்டி கொடைக்கானல்ல வீடியோவை பார்த்தாலே எப்படியாச்சும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்னு தோணும் சில பேருக்கு. இங்க பாருங்க, பனிக்கட்டில கிரிக்கெட் ஆடுறாங்க.
ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாங்கன்னா மீட்பு பணிகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இத்தாலியில ஒரு மீட்பு பணி நடத்தி இருக்கிறாங்க. பனி சறுக்குல ஒருத்தர் சிக்கிக்கிறாரு பாத்துங்க. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த காட்சிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. பேசுறது யாருன்றதை பொறுத்து தான். டெல்லி தலைமை பேசுறாங்களா இல்ல மாநில தலைமை பேசுறாங்களா அப்படிதான் கேளுங்க சொல்றோம். யாரும் பேசணும். ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எல்லா அரசியல்வாதிகளும் அதனால யாரும் கேட்கணும். இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிற்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளாங்க சொல்ல. அதாவது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லுவாங்க, செல்லு பிறந்தை கேட்டால் பதில் சொல்லுவாங்க, கார்கி கேட்டால் பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் கார்கி, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்ல பிறந்தை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லுவாங்க. அடுத்து விக்கிரவாண்டி தொடங்கி சேலம் சீலநாயக்கன்பட்டி வரைக்கும் எல்லா மேடைகள்லையும் திமுகவை விமர்சிக்காத நாட்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. விஜய் ஒரு பொருட்டாவே கிடைக்கல. அவர் பேசுறது அவர் நாங்கள் எங்களுக்கு வேலைகள் நாங்கள் ஜனங்களை நம்பிட்டோம். ஜனங்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எங்க கிட்ட இருக்காங்க. அதனால அவங்க விஷயத்தில் நாங்கள் போய் கொண்டு அவங்க பேசுகிறாங்க. இந்த கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் போய் மாட்டோம். இந்த விசில் சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கர உற்சாகமாயிட்டாங்க போத்துங்க. எங்க பார்த்தாலும் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே. விசில் சின்னத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கே, ஓரளவுக்கு தாங்க ஊத முடியும், தம் கட்டி ஊதணும். 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனால் கொடுக்குறவங்கள்ட்ட விசில வச்சு ஊதிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. விசில் ரொம்ப நேரம் தம் ஊத முடியாது. தம் இருக்கிறது விசிலுக்கு ரொம்ப ஆயில் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் விசில் போடுறது? சும்மா கொஞ்ச நேரம் அதுக்கு மேலே ஊற்றினா வேலை. அவருடைய கருத்து அவருடைய கருத்து அவருடைய கருத்துக்கு ஏதாவது கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கணும். நான் அதுக்கு கருத்து சொல்றது சரியா இருக்காது. அவர்கள் என்று பத்திரிகை நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாடி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால யார் தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றிக்கொடுத்து நான் போய் ஆஜராக கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் சொல்வது கருத்து கூறுவது தவறாக இருக்கும். இதே விஷயத்துல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாராயணன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அப்பாடா, இன்ப அதிர்ச்சி கொடுத்து எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்ற நடப்புல இருக்கிறாங்க. 5000 ரூபாய் கிடையாது, 50,000, 1 லட்சம், 5 லட்சம், எத்தனை லட்சம் கொடுத்தாலும்
இந்த முறை நாங்க தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு டிடிவி தினகரன். மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது. அது முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைஞ்சிட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது. அவர்கள் 5000 இல்ல 50,000 அறிவித்தாலும், மாதம் 1 லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறதில்லை. முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்து நிதி கிடையாது. அரசு நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். உறுதியாக இது பயத்தினால் செய்தது, தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது. நயினார் நாகேந்திரன் சர்ச்சை கருத்து தொடர்பாக செல்வ பிறந்தகை பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திரு நயினார் நாகேந்திரன் ஒரு பண்பாளர் தான். அவர் நீண்ட நெடிய காலமாக தெரியும். அப்படி பேசுபவர் இல்லை. எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக ஏனென்றால் இது முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா, தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. இதுமாரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். வேற யாராவது பேசியிருந்தா அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கூட அரசியலில் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்ணுறதில்ல. சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். இது எந்த விதத்தில் பேசினாரு, ஏன் பேசினாருன்னு தெரியல. இதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து இதே விவகாரத்துல கருத்து சொன்ன விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. அடுத்ததா தாவேக தலைவர் விஜய் தொடர்பான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு விசிக தலைவர் திருமாவளவன். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சித்தாந்தம் போராட்டம் மக்களுக்காக நிற்கிறது, இங்கிருந்து தலைவரை தேடுறதை தாண்டி திரைக்கவர்ச்சி எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, விட்டுட்டு வந்துட்டார் தெரியுமா, அதுக்காக அவர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு சூழல் உருவாய்ச்சி போட்டிருக்குன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனக்கான முதலமைச்சரை திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம். இங்கே கருத்தியலுக்கு, போராட்டங்களுக்கு, தியாகங்களுக்கு, முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஊராய் செல்ல வேண்டாம், மக்களுக்காக போராட வேண்டாம், வழக்குகளை சுமக்க வேண்டாம், தடியடி வாங்க வேண்டாம், சிறைச்சாலை செல்ல வேண்டாம், ஏகம் எதுவும் செய்ய வேண்டாம். திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட முடியும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை. அதாவது பேசுறப்ப கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசணும். இங்க பாருங்க, அடுத்து நயினார் நாகேந்திரன் விவகாரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவரையா இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல வர்ற எம்ஜிஆர் மாதிரி அவரு தாங்க சரியான போட்டி திமுகவுக்கு. உலகம் சுற்று வாலிபன்ல தலைவர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில புத்த பிச்சு இது இருக்குங்களா, புத்த பிச்சு நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அவர் பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சு அந்த இதை எடுக்கிறது, அந்த புக்கிஸ் எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷ எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்க அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவர் துவச்சு எடுத்துருவாரு. இன்னைக்கு திமுகவை துவச்சு எடுத்து விட்டாரு எங்க எடப்பாடியா. புரட்சி தலைவர் உலக சுற்றுவாரில துவச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டார்.
அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க புதுசா இருக்கு, எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா, ஏதா 22ல வெயில் வரலையா, மழையா வந்துச்சு. சரி சார், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் சொல்லிக்கிட்டே வராரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது சார். நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் நிம்பியாருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸ்ல போய் கண்டால போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போறோம். இவ்வளவு பெரிய கட்சி அவர் நான் டெலீட் பண்ணிட்டேன், மனதில இருந்தே அதிகமா டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஜய். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா? அடுத்ததா நயினா நாகேந்திரனுடைய சர்ச்சை கருத்து தொடர்பா ஒன்லைன்ல பதில் சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன். இதெல்லாம் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியே அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. இதெல்லாம் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியே அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை மூட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.